ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஷாம்ஜி பேசுறேன். இது பாத்தீங்களா, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்பூசணி. இது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எங்க ஊர் பக்கம் இதை தண்ணி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதுல நீர் சத்து ரொம்ப ஜாஸ்தி. மத்த எல்லா சீசன்லயுமே ரொம்ப கிடைக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துல ரொம்ப பயங்கரமா கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதுல நீர் சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால டாக்டர்ல இருந்து எல்லாருமே இதை சாப்பிட சொல்லுவாங்க. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இத சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாத அளவுக்கு இப்போ ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஆஹ், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மூலையில அத்தி பூத்தார் போல லட்சத்துல ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சுய லாபத்துக்காக என்ன பண்றாங்க, இந்த கலர் ரெட்டிஷா மாறுறதுக்கு ஏதோ ஊசி போடுறாங்க, மருந்து கலக்குறாங்க, அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அது நடக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களுடைய லாபத்துக்காக நடக்குது. ஆனா எல்லா விவசாயிகளும் அப்படி பண்ணல. அது பண்றதுக்கு பாசிபிள் கிடையாது. அவங்க சொன்ன ஒரு காரணத்தினால முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே இல்லை, ஒரு விவசாயி தான். அவங்க காலகாலமா பயிரிட்டு இதை நம்பித்தான் இருக்கிறாங்க. இது விளைச்சலுக்கு வந்தா தான் இதுல இருந்து வருமானத்தை எடுத்துதான் அவங்க சாப்பிடணும். இப்ப அவங்க சொன்னதுனால ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்னதுனால ஆக்சுவலா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட மகசூல் குறைஞ்சிருச்சு, இதை யாருமே வாங்குறது கிடையாது, எல்லாம் பயப்படுறாங்க. அப்படிலாம் இல்லை. எல்லாருமே தாராளமா சாப்பிடலாம். எல்லா இடத்துலயும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள் அப்படி நடக்குது. ஆனா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். இத பண்றாங்கல்ல, இந்த ஊசி போடுறது, அவங்க வீட்லயும் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியும் இதை சாப்பிடுவாங்க. அதை மனசுல வச்சுட்டு அதை பண்ணாம இருங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல நான் சொல்றது. சோ இது ரொம்ப சத்தான பொருள். இதை கெடுக்காதீங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்றதான். சோ மைண்ட்ல வைக்காம இப்ப நம்ம சென்னையிலேயே நிறைய இடத்துல வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா எங்கேயுமே காணும், காலியா இருக்கு. இந்த டைம்ல தான், இந்த சீசன்ல தான் இது சாப்பிடணும் அப்படின்றது, இதை நம்ம கலப்படம் பண்றது அப்படின்றது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சோ கண்டிப்பா தாராளமா சாப்பிடுங்க. சரியா? நானும் இதுலயும் மருத்துவ குணம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. தாராளமா சாப்பிடுங்க. நானும் சாப்பிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.